நம்முடைய தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் வாசித்து நாம் தியானிக்க தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி, ஏற்கனவே நாம் வாசித்த சுவிசேஷ பகுதியில் மத்திய 13ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வரை உள்ள வசனங்களை மட்டும் வாசித்து நாம் தியானிப்போம். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை நீங்கள் கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது தீயோன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே பாதையில் விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு அதை உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆகிலும் தன்னில் வேறு இல்லாதவனாய் இவன் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறி விழுகிறான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் பிரபஞ்சத்தின் கவலையும் ஐஸ்வர்யத்தின் வஞ்சகமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போகிறான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்டு உணர்கிறவனாய் 1 100ஆகவும் 1 60ஆகவும் 1 30ஆகவும் பலன் தருகிறான் என்றார் என்பது. செபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உடைய வார்த்தையின் வல்லமையினால் எங்களை எப்பொழுதும் வாழ வைக்கின்றவர் நீர். பேதுரு அடிகளார் சொன்னதைப் போல வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது. நாங்கள் எங்கே போவோம்? வார்த்தைக்கு நேராக வருகிறோம். நீர் எங்களை அழைத்து இந்த வார்த்தையின் சாரம்சங்களை உணர்த்தி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை பக்குவப்படுத்தித்தார். அடியனை மறைத்து நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் ஆமென். ஆமென். உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உடன் விசுவாசிகளே, மீண்டும் உங்களை இந்த காலை நேரத்தில் இறைவன் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். குறிப்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த ஆராதனை பங்கேற்றிருக்கிற சுந்தரமூர்த்தி ஐயா அவருடைய குடும்பத்தையும் பால் பிரேம் அவருடைய குடும்பத்தையும் கூட இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். வார்த்தை, வேர்ட் அப்படின்ற ஒரு சொல் இருக்குது இல்லையா? அந்த வார்த்தை ஒரு அடையாளம். ஒருவேளை விருப்பு வெறுப்பு, இனிமையானவைகள் கசப்பானவைகள், நம்முடைய உள்ளத்தில் எழுகிற உணர்வுகள் அனைத்திற்கும் உரு கொடுக்கின்ற ஒரு பெயர் வார்த்தை அல்லது சொல் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த வார்த்தை என்பது தன்னை பற்றி மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி மற்றவர்களோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகின்ற ஒரு பாலம் இந்த வார்த்தை என்பது. இந்த வார்த்தைக்கு பல ஆற்றல் உண்டு. அந்த வார்த்தை சிலரை நண்பனாக்கும், சிலரை பகைவனாக்கும். அந்த வார்த்தை சிலரை மீட்கும், சிலரை அழிக்கும். இயல்பா நம்ம நம்முடைய வாழ்க்கையில பேசுகிறோம். ஒரு வார்த்தை சொன்னாம் பாரு, என் ஜென்மமே இருக்கிறது. நமக்கு ஒரே ஜென்மம் தான், 7 ஜென்மம் இல்லை. அந்த ஜென்மமும் வார்த்தையிலே குத்துறான்பா, அவன் வார்த்தையிலே குத்துறான். இப்படி பல செய்திகளை இந்த வார்த்தையின் வழியாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகள் மனித வார்த்தைகளாக இருக்கும், மனிதனை குத்துகிற வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் இவர்கள் எல்லாவற்றை விட வலிமை மிக்கது எது என்று நாம் பார்க்கிற பொழுது தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. அந்த கர்த்தருடைய வார்த்தை அது ஆற்றல் மிக்கது, வல்லமை மிக்கது. அதை படைப்பில் நாம் பார்க்கிறோம். வார்த்தை இது உண்டாகுக என்று சொன்ன போது அது உண்டாயிற்று.
இந்த பூமியை அல்லது நிலவை அல்லது நட்சத்திரங்களை, சந்திரனை, வயல்வெளிகளை, புல் பூண்டுகளை வார்த்தை உருவாக்கினது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தையே மனிதனானார் என்ற செய்தியை இயேசுவில் நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தையாக இயேசுவில் மீட்பு உலகிற்கு வந்தது. மீட்பு மட்டுமல்ல, கிறிஸ்துவில் நமக்கு எதிர்கால நிச்சயமான ஒரு வாழ்க்கை குறித்த நம்பிக்கையும் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தை மீது உள்ள அக்கறை அல்லது பற்று எப்படி இருக்கிறது என்ற ஒரு கேள்விக்கு நாம் விடை சொல்வோம் என்று சொன்னால், இந்த ஆராதனை ஒன்று இருக்கிறது இல்லையா, இந்த ஆராதனையுடைய மையமே இதுதான், கடவுளுடைய வார்த்தை தான். இந்த வார்த்தைக்கு தான் மிக மிக முக்கியத்துவம் நாம் கொடுக்கணும். ஆராதனையிலே கூட நாம் பேசிக்கொண்டிருப்போம், லேட்டா வரும்போது மெசேஜ் தொடங்கிச்சா அப்படின்னு தான் கேட்போம். மெசேஜ் தொடங்கிச்சா இல்லையா? இப்போ ஆர்வமாக மக்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு காத்திருக்கிறார்கள். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சில நேரத்தில் இந்த செய்தி குறித்த விமர்சனங்கள், பல்வேறு விமர்சனங்கள் வரும்போது போதகர்கள் இடத்துல வந்து சொல்லுவார், இன்னைக்கு எப்படி இருந்தது, ஒன்றும் எதுவுமே இல்லை, சரியா இன்னைக்கு என்ன பண்ணல, மனநிலை ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் லேசாக முடிச்சுட்டு போல இருக்குது. இந்த வார்த்தையின்படி சொன்னால் பல பிரச்சனைகள் நடக்கும். இந்த வார்த்தையின்படி உள்ளபடி சொன்னால் பலருக்கு கோபம் வரும். ஆகையினாலே நாம் என்ன செய்கிறோம், வார்த்தையை வளைத்து நெளித்து மக்களை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு நம்ம பேசிட்டு போயிடும். அவ்வளோதான். அருமையான போதை இருப்பார், அருமையான செய்தி சொன்னார். என்ன செய்தி சொன்னார்? வெள்ளம் போல உங்க ஊர்ல ஆசீர்வாதம் ஓடும். வெள்ளம் வந்து ஊட அடிச்சுன்னு போயிடுச்சு. ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு நம்ம பற்றிய குற்ற செய்திகளை அல்லது நம்ம ஒரு தவறு செய்தால் அதை சுட்டி காட்டினால் நம்ம மேல கோபம் வரும். போதகர் மட்டும் இல்லை, சாதாரணமா மனிதர்களுக்கு அப்படிதான் வரும். நான் என்ன நீ குற்றம் சொல்றேன், நீ யோகிமா அப்படின்றோம் அடுத்த ஒண்ணு. சாதாரண காரியங்கள் தான் இது. அப்போ அந்த ஒரு வார்த்தை என்று சொல்லுகிற பொழுது அல்லது அந்த வார்த்தையினுடைய சக்தி என்பது ஒருவரை வீழ்த்தும், ஒருவரை வாழ்த்தும், ஒருவரை ஆற்றும், ஒருவரை தேற்றும், ஒருவரை சமாதானப்படுத்தும், ஒருவருடைய சுகவனத்தை மாற்றும். அதனால தான் சொல்லுவாங்க, ஆறுதலான ஒரு வார்த்தை சொன்னா போதுப்பா, நீ எதை கொடுக்காத, எப்படி இருக்கிற அப்படின்னு ஒரு விசாரணை இருக்கு இல்லையா, அதுவே அவர்களுக்கு பெரிய சக்தியாக மாறும். ஆகினாலே தான் இங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்துல இந்த வார்த்தைக்கு ஒரு பஞ்சம் வரும்னு சொல்றாரு ஆமோஸ் தீர்க்கதரிசி 8ஆம் அதிகாரத்துல. அவர் சொல்லும் போது 11-12 வசனங்களில் இந்த வார்த்தைக்கு ஒரு பஞ்சம் வரும்போது, ஆகினால நீ என்ன செய்யுங்க, வார்த்தையை அதிகமா நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருந்தது? இந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யுங்க, உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, உங்க வீட்டு நிலைக்கால்களில எழுதி வைங்க, உங்க கையில நீங்க எழுதி கையில சுத்தி வைங்க. அதை பார்க்கிற பொழுதெல்லாம் அந்த வார்த்தை என்ன செய்கிறது, என்னை வாழ்விக்கிறது, என்னை உயிர் கொடுக்கிறது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல அந்த வார்த்தை குறித்த செய்தியை அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் மிக அழகா எழுதுகிறார். என்ன அதுல சொல்றாருங்க, வாசிக்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாய் இரு கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதும் ஆத்மாவை ஆவியிலும் எதுல கடுக்கடையும் ஊனையும் பிரிக்கிறதாக இருக்கிறது. உன் சரீரத்துல அல்லது உன்னுடைய ஆத்மாவில்
இந்த வார்த்தை என்ன செய்யுது? ஒரு கத்தி மாதிரி வேலை செய்யுது. அது என்ன ஷேப் பண்ணுது, ரெண்டு பக்கமா வெட்டுது. சொல்றவனையும் வெட்டும், கேட்கிறவனையும் வெட்டும். சொல்றவனையும் செதுக்கும், கேட்கிறவனையும் செதுக்கும். சொல்றவரையும் அது சீர்படுத்தும், கேட்கிறவரையும் சீர்படுத்தும். அப்படிப்பட்ட அந்த வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை, உயிருள்ள வார்த்தை ஜனங்கள் கேட்க வேண்டும் என்று இயேசாண்டவர் அநேக பிரசங்களை செய்கிறார். மத்தேயு சுவிசேஷத்துல 5 பிரசங்கத்தை செய்கிறார். அதுல 3வது பிரசங்கம் இது. இந்த செய்தியை மக்கள் கேட்கிறார்கள். இந்த சுவிசேஷ பகுதி ஆரம்பிக்கும் போது சொல்ற, இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து வெளியே போய் அப்படின்றார். அன்றைய தினமே அப்படின்னு சொன்னா ஓய்வு நாள ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஏன் ஓய்வு நாள் இதை நீங்க செய்றீங்க? பரிசேயர் வேத பாரகர் அவர் குற்றச்சாட்டுறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிட்டு ஒரு வீட்டில் போய் உட்கார்றாரு. அங்க அப்பா, அவங்களுடைய அம்மாவும் சகோதரர்களும் வராங்க. உறவினர்கள் ஒன்று தேடி வந்திருக்கிறாங்க. பரலோக பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் என்னுடைய தாய், என்னுடைய சகோதர சகோதரிகள் சொல்லிட்டாரு. அப்போ அவர் எழுந்து என்ன செய்யறாரு? ஒரு படகை பிரசங்க மேடையாக மாற்றுறாரு. ஏன்னா இவர் பேசுறதெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க? குற்றப்படுத்துகிறாங்க. அப்போ அவர் என்ன செய்யறார்? இந்த வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை என்பது எல்லா மக்களுக்கும் சென்றடையவில்லை. அது என்ன செய்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் அதை பேசுகிறார். அவர் பேசும்போதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய வார்த்தை கேட்ட உடனே பேய் பிசாசு அலறுங்க. பார்வை இல்லாதவர், முடவர், செவிடர், மாற்றுத்திறனாளிகள் அவருடைய வார்த்தையினாலே சுகமடைந்தார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு காற்றும் கடலும் அமைதியாய் இருந்தது. அவருடைய வார்த்தையை கேட்டு மரித்தவன் கூட உயிரோடு எழுந்தார். இவ்வளவு சக்தி மிக்க அந்த வார்த்தையை கேட்கிறவர்களும் முன் இருந்தார்கள், அதை எதிர்க்கிறவர்களும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் இயேசாண்டவர் ஊமையின் வழியாக பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை, அதனுடைய திறவுகோள்களை அவர்களுக்கு சொல்லுகிறார். ஏன் ஊமையின் வழியா அவர் சொல்லணும்? நேரடியாக அவர் சொல்லலாம் இல்லையா? அதுதான் உங்களுக்கு பிடிக்கல. அதனால ஒரு ஊமையை சொல்றார். பேரபிள் அவருடைய ஊழியத்துல மிக முக்கியமானது. நிறைய ஊமைகளை சொல்லுவார். அந்த ஊமைகள் எல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீனை பற்றியா இருக்கும், ஒரு விவசாயத்தை பற்றியா இருக்கும், ஒரு ஆட்டை பற்றி தான் இருக்கும், ஒரு மேய்ப்பனை பற்றி தான் இருக்கும், ஒரு காசு பற்றி தான் இருக்கும். இப்படி அவர்கள் கண்ணெதிரில் இருக்கிற காரியங்களை, பொருட்களை வைத்து அவர்களுக்கு ஒரு செய்தியை, கருத்துருவை அவர்களுக்கு விளங்க செய்கிற ஒரு எளிய முறை அது. இந்த எளிய முறையை பயன்படுத்தி ஒரு விதைப்பவனுடைய ஓமையை பற்றி சொல்றாரு. அந்த ஓமையை அவரே சொல்றாரு, அதுக்கு விளக்கத்தை அவரே சொல்றாரு. இந்த விதைப்பவன் ஓமையில வருகிற விளக்கத்தை பார்க்கும்போது விதை என்பது என்ன அப்படின்றத அவர் சொல்றாரு. அது கடவுளுடைய வசனம், கடவுளுடைய வார்த்தை. யார் அதை விதைக்கிறார்? விதைக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இந்த விதை யாருக்கு விதைக்கப்படுகிறது? பாகுபாடு இல்லை, இவருக்கு தான் அவருக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் பாகுபாடு என்று விதைக்கப்படுகிறது. ஆனால் அந்த விதை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் வளர்ந்து அது பயிராகிறதா அல்லது பயிர் விழுந்து போகிறதா என்ற செய்தியை சொல்றாரு. 4 வகையான நிலங்களை குறித்து பேசுகிறார். நம்முடைய தமிழ்ல 5 வகையான நிலங்கள் உண்டு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது நிலங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? 5 வகை நிலங்களை பற்றி தெரியும் இல்லையா? செழிப்பாகிறது என்ன நிலம்? இந்த அரசாங்கம் தான் தகுதி தேர்வை வச்சு நம்மளை உயிர் அடக்கிறாங்க. ஐயர் வேற தகுதி தேர்வு மாதிரி கொஸ்டின் கேட்டுருக்காரு. இருக்கு இல்லையா? 5 வகை நிலம் இருக்கு.
அந்த 5 வகை நிலத்து ஒவ்வொரு வகைக்கும் அதனுடைய பலனை பொறுத்து அல்லது அது இருக்கிற இடத்தை பொறுத்து அதை வகையறுத்து வச்சிருக்கிறோம். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த விவசாயினுடைய அந்த விதைப்பவனுடைய ஊமையில 4 வகை நிலங்களை பற்றி பேசுகிறார். அதாவது 4 வகை மனிதர்கள். இந்த 4 வகை நிலங்கள் அவர் சொல்லுகிறபடிங்க, அந்த விதை நமக்கு தெரியும், அந்த சீடு எவ்வளோ பெருசு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். இப்போ அந்த விதையை பற்றி நம்ம பேசணும்னா அது நிறைய வேற சப்ஜெக்ட் போயிடும். ஏன்னா இப்போ இருக்கிற விதை அல்ல, அது விதை என்று சொல்லி விதைக்கப்படுகிற வதை. அதை நம்ம சாப்பிட்றோம், நமக்கு எல்லாருக்கும் வருது வாதை. ஒரிஜினல் விதைகள் சில காலங்களில் பஞ்சம் வரும். பஞ்சம் வரும்போது அறுவடை கிடைக்காது, அவங்களுக்கு விதை கிடைக்காது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் இந்து கோயில்கள் எல்லாம் பெரிய பெரிய கோபுரங்களை கட்டி வச்சிருப்பாங்க, கலசங்கள்ல வச்சிருப்பாங்க. அந்த கலசங்கள்ல அந்த விதைகளை வைத்திருப்பாங்க. அந்த விதைகளை எடுத்து அந்த பஞ்ச காலங்களில், விளைச்சல் இல்லாத காலங்களில் அதை விதைத்து அதில் வருகிற விளைச்சலை எடுப்பார்கள் என்று நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் ஒரு பழமொழி உண்டு. அது நடந்த ஒரு நிகழ்வுகளும் உண்டு. இங்கே 4 வகை நிலங்களை பற்றி சொல்றாரு. ஒன்று பாதை வழியான நிலம், இன்னொன்று முள் சார்ந்த ஒரு நிலம், இன்னொன்று பாறை சார்ந்த ஒரு நிலம், இன்னொன்று ஒரு நல்ல நிலம். இப்போ மற்ற 3 நிலங்களை பற்றி நமக்கு எந்த கவலையும் தேவையில்லை. நல்ல நிலத்தை பற்றி நம்ம பேசணும். நல்லதை பற்றி பேசினா போதும் இல்லையா? போதுமா? கெட்டதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லையா? நமக்குள்ள கெட்டது 1000 இருக்கு, அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நல்லதை பற்றி மட்டும் பேசணும் இல்லையா? இப்போ கெட்டதை பற்றி தெரிஞ்சுக்கினா தான் நல்லதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அது ஒரு வகை இருக்கு. அப்ப இங்க கெட்டது எது, நல்லது எது? விதை கெட்டதா நல்லதா? விதை நல்ல விதை தான், விதை உயிர் உள்ளதுதான், சிறியதுதான், ஆனா அதனுடைய ஆற்றல் பெரியது. கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? கடவுளுடைய வார்த்தை சிறியதுதான், சின்னதுதான். இயேசு கண்ணீர் விட்டார், பைபிள்ல மிக மிக ஒரு சின்ன வசனம், ஆனா அதுக்கு இருக்கிற ஆற்றல் எவ்வளவு பெருசு தெரியுமா? உனக்காக எனக்காக ஆண்டவர் அழுகிறார். போன வாரம் சொன்ன 1 பேர் 5:7 அவர் உன்னை குறித்து கவலைப்படுறாரு. வருந்து விழுந்து பார சொன்னது எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அவர் கண் கலங்குறாரு என்றெல்லாம் நாம் அவரை பற்றி சொல்லுகிறோம். அப்ப அவருடைய கண்ணீர், அவருடைய வார்த்தை எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அதனுடைய வலிமை பெரியது என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். அப்போ அந்த வார்த்தையை அவர் என்ன செய்கிறார்? 4 வகை நிலங்கள். வழியோர விதை பற்றி சொல்றார். பாதையில அது கூடையிலிருந்து எடுத்து போடும்போது வழியிலையும் அது விழுது, பாதையில விழுது. இது எப்போ விழுன்னு பார்த்துனே இருக்குது. எது? பறவைகள். அந்த பறவைகள் தான் தீயோன் அப்படின்றார். இந்த வழியில விழுந்த விதைகளை அது என்ன செய்யுது? அது கொத்தி போடுது. அது போல ஆண்டுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யறோம்? கேட்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறோம், ஆனா அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். காரணம் என்ன? சாத்தான் என்ன செய்யறான்? அதெல்லாம் கேட்காத, அதெல்லாம் உனக்கு பிரயோஜனமா இருக்காது, அது நல்லதா இருக்காது. இந்த வார்த்தை கேட்கறதுக்கு ஓடுற பாரு, கம்மலை எடுத்து ஒழுங்கி வச்சுட்டு தேட வைக்கிற பாரு. அண்ணாத்துக்கு ஈட்டுற ரிப்பேர் ஆக்கிற பாரு, அண்ணாத்துக்கு உனக்கு சாப்பாடு செய்யறதுக்கு யோசனை வருது பாரு. பல விதமான யோசனைகளை சொல்லி கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்துல இருந்து அவன் என்ன செய்தான்? எடுத்து போடு வழியோர. அது போல ஆண்டோடைய வார்த்தையை சில மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த காலத்துல
பரிசேயர்களும் வேதப்பாரர்களும் சதுசேயர்களும் வந்து அவருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தினாங்க. அதை ஏற்றுக்கொள்ளலை. நீ யாரு, இவன் யாருப்பா, தச்சனுடைய மகன் போய் நமக்கு புத்தி சொல்றதா? மரியாள் யோசேப்பு மகன் இவன் போய் நமக்கு புத்தி சொல்றதா? இவன் போய் நமக்கு இந்த வார்த்தையை கடவுளுடைய இவனே கடவுள்ன்றான எப்படி? அலட்சியப்படுத்தினார்கள். இவர்கள் வழியோரத்தின் விதையை போன்ற வார்த்தையை கேட்டு அதை ஏற்க மறுத்து அதை விட்டுட்டாங்க. விசுவாசித்து அதை விட்டுட்டாங்க. ரெண்டாவது ஒரு நிலத்தை பற்றி சொல்றாரு. முட்கள் பாறை நிறைந்த நிலம். பாறை நிறைந்த நிலம். அவங்க என்ன செய்யறாங்க? மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவருடைய வார்த்தை, ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கிறாங்க. ஆனா ஆழமா அது உள்ள போல வேறு ஊன்றல. வேறு ஊன்ற பாறை மேல சில செடி வருது இல்ல. நேற்று பார்த்தேன், ஒரு வாட்ஸ்அப்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு, நாற்றம்பள்ளியிலிருந்து பர்கூருக்கு போகிற வழியில போகும்போது வலது பக்கத்தில் ஒரு பெரிய பாறை இருக்கு. விளக்கல் நேரத்துக்கு முன்னாடி அந்த மலையடி வாரத்தில் ஒரு பெரிய பாறை இருக்கு. அந்த பாறைக்கு மேல ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரம் ஏறக்குறைய 75 ஆண்டுகளா அங்கேயே இருக்குன்றாரு. இங்க அந்த மரத்தினுடைய வேர் எங்க இருக்கும்? பாறை இடுக்குல ஏதோ ஒரு சந்தில போய் 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 எங்கேயாவது பூமிக்குள்ள வந்துட்டு இருக்கும். பாறை மேலே இருக்கிற விதை அல்லது செடி அது பயனற்று போயிடும். அதே போலதான் ஏசாண்டவர் வந்து அற்புதம் செய்யறாரு. எல்லாம் ஜோரம் கை தட்டலாம், அருமையான அற்புதம் செஞ்சாரியா, அருமையா செஞ்சார். என்ன மாதிரி பேசினார் தெரியுமா? வார்த்தைய அருமையா பேசினார். ஆனா அவன் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறான். என்ன எதிர்பார்ப்பு? ஏதோ சோறு கிடைக்கும், ஏதோ பிழைப்பு தேடி வரணும். அது இல்லை. அது பாறை மீது விழுந்த விதையை போல அது என்ன செய்யும்? அப்படியே வளர்ந்து அப்படியே சீக்கிரப்பட்டு போயிடும். மூன்றாவது, முள்கள் நிறைந்த நிலம். அந்த விதையும் வளருது, பக்கத்துல எதுவும் வளருது? முள்ளு பதிரு வளருது. இதுக்கு வர்ற சக்தி எல்லாம் அது எடுத்துக்குது, அதை நெருக்கி போடுது. அது போலதான் கடவுளுடைய வார்த்தையை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாலும் உலக கவலைகள், உலகத்தில் வருகிற துன்பங்கள், பாடுகள், வருத்தங்கள், வேதனைகள், இவைகளிலிருந்து இந்த வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம்? அதை நம்ம நெருக்கி இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்மளை நெருக்கி பலவீனப்பட்டு அந்த முள்களை போல நாம் ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யறதில்லை, அதை பலனுள்ளதாக மாற்றுது. அப்ப கடைசியா ஒரு நிலத்தை பற்றி சொல்றாரு. அது வந்து நல்ல நிலம். இந்த பாலஸ்தீனத்தினுடைய அமைப்பை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு வாழ்ந்த காலத்துல எந்த நிலமும் ஒரு அமைப்பா இருக்காது. அது குறுக்கு நெடுக்கும், அது மாதிரி ஒரு பாறை புதர் இது போலதான் இருக்கும். அதை கொஞ்சம் அப்படியே அவன் சரி பண்ணி, அதே போல எந்த நிலத்திலும் நடுவில் வழி வச்சிருப்பான். அங்கே முள் இருக்கும், புதர் இருக்கும், பாறை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு சரியான ஒரு அமைப்பு சார்ந்த நிலம் அங்கே இருக்காது. அதிலே அவர்கள் உழுது அவர்களுக்கு கிடைத்த ஒரு விவசாயத்தை அவர்கள் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. இந்த நல்ல நிலம் யாரு அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய இதயம். 4 வகை இதயம் உடைய மக்கள் இருக்கிறாங்க. வசனத்தை கேட்கறதுக்கு வராங்க, அதை கேட்குறாங்க, அதை விட்டுட்டு அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. வசனத்தை கேட்குறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. சீடர்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே ஆண்டவரே, எங்களுக்கு என்ன, உங்க கூட வந்ததுனால எங்களுக்கு என்ன பலன்? அப்போ ஆண்டோடைய வார்த்தைனால எனக்கு என்ன பலன்? கேட்டு விலகி போயிடுறாங்க. பலவிதமான பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம நெருக்கும் போது ஆண்டோடைய வார்த்தையும் ஆண்டோடைய வல்லமையும் ஆண்டோடைய வாக்குத்தத்தையும் நம்ம மறந்துடுறோம். ஆனால்
அவருடைய வார்த்தை என்பது எப்படிப்பட்டது? நல்ல நிலத்தில் விழுந்த விதை எப்படி பயிராகி வளர்ந்து கனி தருகிறதோ அதை போல நல்ல இதயமுடைய மக்களுடைய உள்ளத்திலே அது விழுந்து நிச்சயமான பலனை அது கொடுக்கும். அதுக்கு உதாரணத்தை சொல்றாரு. ஆதி பெற்றோர்கள் கடவுளுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தினாங்க. அவங்க நல்ல நிலமா இல்லை. இஸ்ரவேல் மக்கள் சீனாய் மலையடிவாரத்துல வந்து நல்ல நிலமாக இருக்க விரும்பின நேரத்துல அவர்கள் அங்கேயும் நல்ல நிலமாக இல்லை. புதிய இஸ்ரவேல் மக்கள் வார்த்தையான இயேசுவினுடைய அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள் என்று வந்தால் சொந்த ஜனமே அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்களும் உதாசீனப்படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் உதாசீனப்படுத்தின போது ஏசாயா தீர்க்கதரிசி அவர்களுக்கு என்ன சொல்றாரு? கடவுள் வானத்திலிருந்து மழையை தருகிறார். எப்படிப்பட்ட மழை? அது மாறி உறைந்த மழை. இப்ப நமக்கு எவ்வளவு பெரிய மழை வந்திருக்கணும், வரல. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தலைக்காவிரி, கூர்கு, அதை தொடர்ந்து மைசூர் வழியா நமக்கு வர வேண்டிய தண்ணீர் வரல. காரணம் மழை இல்லை. சென்னையில எல்லாம் போன வருஷம் எப்படி இருந்தது? அது முதல் வருஷம் எப்படி இருந்தது? தென்மேற்கு பருவமழை இப்போ இல்லை. மும்பையில் இருக்கு, குஜராத்தில் இருக்கு, அங்கே இயல்பான மழை இல்லை. அப்போ மழை இல்லை. ஆனால் கடவுள் அந்த மழைக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். அது என்ன வேலை செய்யுது? அந்த மழை பூமியை நிரப்புது, முளை கிளம்பி பயிரை வளர செய்கிறது. அது தன் வேலையை செய்து எப்படி பூமிக்கு அது கடவுள் கொடுத்த பணியை செய்து நிறைவேற்றுகிறதோ அதை போல ஆண்டவருடைய வார்த்தையும் இருக்கும். நான் அனுப்பின அந்த வார்த்தை அது தன்னுடைய வேலையை செய்து முடித்துதான் திரும்பும் அப்படின்றார். இஸ்ரவேல் மக்கள் கேட்கல. அவங்க எப்படி இருந்தாங்க? கண்ணிருந்தும் காணாமல், காதிருந்தும் கேட்காமல், அவர்கள் ஒரு முடவர்களைப் போல, செவிடர்களைப் போல, குருடரைப் போல வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்கு வந்தது. 65ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிப்போம், அவர் எப்படி இந்த பூமியை நிரப்புகிறார், படைச்சாலைகள் எப்படி நிரப்புகிறார், வருஷத்தை எப்படி நன்மையால் முடிசூட்டுகிறார். இதுதான் கடவுளுடைய வார்த்தையினுடைய வல்லமை. அந்த வார்த்தையினுடைய வல்லமையை நம்முடைய இந்த மனித இதயமாகி இந்த நிலத்துல நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அந்த வார்த்தையை தக்க வைத்துக் கொள்ளுகிற பொழுது, அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது இந்த இதயம் என்கின்ற நிலமும் பலன் கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது எப்படி பலன் கொடுக்கும்? 1 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும். எல்லாரும் ஒரே மாதிரி பலன் தர மாட்டாங்க. எல்லா நிலத்திலையும் ஒரே மாதிரி விளைச்சல் வராது. நீங்க மக்காச்சோள கதிர்களை அந்த விளைச்சல் நிலங்களை நீங்க போய் பாருங்க. உள்ள தண்ணி நிறைய பாயிற இடம் எப்படி இருக்கும்? கதிர்களை நல்ல விளைச்சலா இருக்கும். இந்த ஓரமா தண்ணி இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சமா விளைச்சல் இருக்கும். அது போலதான் கேட்கிறவர்கள், காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். இப்ப இந்த நல்ல நிலம் தீயோன் வந்தால் கூட, முச்சடிகளை போன்ற பிரச்சனைகள் வந்தால் கூட, பாறை போல நெருக்கடிகள் வந்தால் கூட, அதையெல்லாம் விட்டுட்டு கடவுளுடைய வார்த்தையில மாற்றுவது சொல்றார். ஏர் ஐ ஸ்டாண்ட் வேர்ட் அலோன். கடவுள் வார்த்தையினாலே நான் பிழைக்கிறேன். இன்றைக்கு அந்த வார்த்தை தான் நமக்கு மிக முக்கியமானது. நேற்றைக்கு முந்தின நாள் இந்த வார்த்தை முதலாக தமிழிலே நமக்கு கொடுக்கப்பட்ட சீகன் பால்கனுடைய பிறந்த நாள். முதல்ல 1706ஆம் ஆண்டு தரங்கம்பாடியில் அவர் வந்து இறங்கின நாள் 9ஆம் தேதி, ஜூலை 9ஆம் தேதி.
10ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள். அச்சு இயந்திரங்களே சில பேர் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அது கரங்கமாடிக்கு நீங்க வந்திருந்தா சில பேர் வந்தாங்க, அவங்களாம் பார்த்துருப்பாங்க. அச்சு இயந்திரத்தை முதல்ல கொண்டு வந்தவர் அவர்தான். கடவுளுடைய வார்த்தை இல்லைன்னா நமக்கு இந்த பைபிள் கட்சியிருந்தார். அவரால் தான் இன்னைக்கு அந்த கடவுளுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு சுமந்து கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம், அதை பார்க்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த வார்த்தையினுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை வேதத்துல நமக்கு பல உதாரணங்களை சொல்லுகிறார் ஆண்டவர். இந்த இதயம் நல்ல இதயமாக மாற வேண்டும். நம்முடைய பாடல் புத்தகத்துல ஒரு பாடு இருக்கு. எத்தனை தீதுகள், எத்தனை சூதுகள், எத்தனை வாதுகள், வஞ்சம், கபடு, கரவு, இல்லையா? ஐயா நான் பாவி, என்னையாளும் தயாபரமே. இதெல்லாம் நம்முடைய உள்ளத்துல இருந்தா அது என்ன செய்யாது? கடவுளுடைய வார்த்தை வளராது. மார்க் 7ஆம் அதிகாரத்துல 20 to 22 வரை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற பொல்லாத காரியங்கள் வரிசைப்படுத்துறாரு. வாசிங்க ஒன்னா. மனுஷனுக்குள்ளே புறப்படுகிறது, மனுஷனை தீட்டுப்படுத்து. என்னது அது? எப்படி? பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு. இதெல்லாம் எங்கிருந்து வரும்? இந்த பாறை, இந்த முட்கள், இந்த வழியோரம், அது போன்ற நிலங்கள் அப்படி இருக்கும். ஆனால் கடவுளுடைய வார்த்தை விதைத்த நிலங்கள் எப்படி இருக்கும்? ஆவியின் கனி கொடுக்கிற, கலாத்தியர் 5:22 சொல்லுகிற ஆவியின் கனிகளை கொடுக்கிற இதயமாக மாறும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கிற அந்த வல்லமை பலன் தருகிறது, கனி கொடுக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 100%, 30-60 வேண்டாம், 100% முழு படைப்பும் பிரசவ வேதனையில் இருக்கிறது. பவுல் சொல்றாரு, எல்லா படைப்புகளும் விடுதலை அடைய வேண்டும். கடவுளுடைய வார்த்தையினால் படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் முழுமை பெற்றதாகவே இருந்தது. எல்லாமே முழுமை பெற்றதாக இருந்தது. ஏன்னா அவர் சொல்றாரு, படைத்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்ன? அதை நல்லது என்று கண்டார். நல்லது என்று கண்டார். பொல்லாத சிந்தனையுடைய மனிதனை பார்த்துதான் விசனப்பட்டார். இன்றைக்கு இந்த 4 வகை நிலங்களிலே நான் எந்த நிலமாய் இருக்கிறேன்? நான் எந்த நிலமாய் இருக்க வேண்டும்? மற்ற 3 நிலங்களை பற்றி நீங்க யோசிக்காதீங்க, அது நமக்கு தேவையில்லை. இந்த 4வது நிலம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. என்னுடைய இதயம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும், அது தூயதா இருக்க வேண்டும். அப்படி இருக்க முடியுமா? நல்ல இதயமா இதயம் இருக்க முடியுமா? தூய்மையுடையதா இருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரை நமக்காக வைத்து செல்லுகிற பொழுது, தூய ஆவியானவரை பற்றி மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய விசுவாச பிரமாணத்தினுடைய 3வது பிரிவில அவர் எழுதுகிற அந்த விளக்கத்தை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னார். உங்களுக்கு புரியும். அவர் என்ன செய்கிறார்? அவர் என்னை வரவழைத்து கூட்டி சேர்த்து எல்லா பொல்லாங்கிலிருந்து என்னை அவர் என்ன செய்கிறாரா? விடுவிக்கிறார். எல்லாவற்றிலிருந்து தீங்கிலிருந்து என்னை விடுவிக்கிறார். அப்ப என்னால முடியாதது ஆண்டவர் தன்னுடைய தூய ஆவியானவரால் முடித்து வைக்கிறார். அப்ப தூய ஆவியானவர் என் உள்ளத்துல நிறைவாய் வாசம் பண்ணுகிற பொழுது, ஒரு 2 வீலர் எடுத்துன்னு போறோம், 40 வைக்கணும், பின்னால டயர்ல 40 லெவல் இல்ல காற்று, 20 வச்சுட்டு போனா எப்படி இருக்கும்?
10 வச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? 30 வச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? 30 வச்சுட்டு போனா ஒருத்தர் சொல்லுவார், சார் காற்று கொஞ்சம் கம்மியாகுது, பார்த்து போகணும். 20 இருக்கு, சார் காற்று ஏதோ இறங்குற மாதிரி இருக்குது உங்கள் வண்டியில், கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி. 10 இருக்குது, சார் பஞ்சர் ஆகிடுது சார் உங்கள் வண்டியே, போய் பஞ்சர் போடு சார். அதுலேயும் போய் மொத்தமாக போய் டயரில் போகுது, வீலில் அந்த இரும்புல போகுது. சொல்கிறான், சார் தேடி போயிடுது, டயரை பார்த்து சார். இதெல்லாம் வேற யாருக்கு நடக்குது? எனக்கு நடந்தது தான். அதனால தான் புதுசாக டயர் மாற்றி வச்சுக்கிறாங்க. இதை போலதாங்க நம்முடைய இதயமும் நம்முடைய வாழ்க்கையும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், 100ஆக பலன் தான். ஆண்டவருடைய ஆவியானவர் முழுமையாய் 100% என் உள்ளத்துல இருந்தார். சில நேரத்தில் நம்ம அங்கங்க தனி அறை ஒதுக்குறோம் இதயத்துல, அதுல பெரும்பாலான அறையை பிசாசு ஒதுக்கிறோம். அவர் முழுமையா ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாரு. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. அதை தீர்ப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உதவுகிறது. அது என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சோன்றோம். எதை? கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தை என்ன செய்யுது? குணமாக்குகிறது. ஒருத்தன் கேட்டான், ஏசாண்டவரே வீட்டுக்கு வாட கேட்கலாம், ஒரு வார்த்தை சொல்லுப்பா போதும். அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. ஆகினாலே அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தை அது நமக்கு வந்தது. பவுல் சொல்றாரு, எப்படி அது வந்துச்சுன்னு சொல்றாரு தெரியுமா? கடவுளுடைய வார்த்தை எங்களிடத்துல ஓடு 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 ஓடி வந்ததுன்ற. எப்படி வந்ததா? ஓடி வந்தது. கடவுளுடைய வார்த்தை சும்மா சாதாரணமா வரல, அது என் உள்ளத்தை ஆக்கிரமிக்க ஓடி வந்தது. நம்ம எதையோ ஓடி ஓடி தேடுறோம், எதோ ஓடி பிடிக்கிறோம், எதோ ஓடி பார்க்கிறோம். அதெல்லாம் நம்ம கூட ஓடி வராது, அது நம்மை வாழ்விக்காது. வசனத்தை வாழ்வாக்கிக் கொள்ளுங்கள். ஆண்டுடைய வார்த்தையை வாழ்வாக்கிக் கொள்ளுங்கள். ஆண்டுடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை நித்திய ஜீவனுக்கு என்னை அழைத்து செல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்னை சமாதானப்படுத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்னிடத்தில் இருக்கிற பலவீனங்களை எடுத்து போடுகிறது. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாய்? எந்த நிலமாய் நீ இருக்க போகிறாய்? இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம். ஆண்டவருடைய வார்த்தையை முதலிலே கேட்போம். சில நேரத்தில் எனக்கு கோபம் வரும். அது எப்போ நடக்கும்னா, உங்களுக்கே தெரியும். நீங்கள் எப்பெல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு லேட்டாக வரீங்களோ, எப்பெல்லாம் கல்யாணத்துக்கு லேட்டாக வரீங்களோ, அப்பெல்லாம் சொல்லிடு சுருக்குமா எப்படி வந்தோடனே தாலியை கட்டி போயிடுவீங்களாமா? சுருக்குமா? எப்படி சுருக்குமா முடிகிறது? வார்த்தைக்கு முக்கியத்துவம் அங்க தரப்படுகிறது. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. கல்யாணத்தில் பிரசங்கம் பண்ணும் போது வீடியோக்காரன் யாரை எடுக்கிறான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க.